இவ்வளவு நல்ல டெவலப்பா இருக்குது காரணமே டிஎம்கே தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சென்னையில ஐடி கம்பெனியை முதல்ல கொண்டு வந்தது டிஎம்கே ஆட்சி தான். மூணு கம்பெனி தான் இருந்துச்சு. போலாரிஸ், ப்ரோலிஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், சத்யம் சாஃப்ட்வேர், 3 கம்பெனி தான் சென்னையில இருந்துச்சு. நான் ஒரு கம்பெனில அதுல ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிருந்தேன். அப்போலாம் 7,000 ரூபாய் சம்பளம் எனக்கு. புரியுதுங்களா? அந்த டைம்ல எத்தனையோ பிள்ளைங்க ரெஸ்யூம் வச்சுட்டு கம்பெனிக்கு வேலை தேடி அலைஞ்சாங்க. இதே சென்னை பட்டணத்துல தான் சொல்றேன். கலைஞர் டைட்டில் பார்க் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வாலிபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகம் உருவாக்கி கொடுத்தது டிஎம்கே ஆட்சி தாங்க. அது எந்த வித மாற்றம் கிடையாது. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் ஹோண்டாய் கம்பெனி, நோக்கியா கம்பெனி, புரியுதுங்களா, செயின்கோபின், இந்த கம்பெனிஸ் எல்லாமே கொண்டு வந்து டிஎம்கே ஆட்சி தாங்க. இப்போ குறை சொல்றவங்க எல்லாம் மாத்தி சொல்லுவாங்க. இவங்க ஆட்சி வந்து அவங்களை குறை சொல்லுவாங்க, அவங்க ஆட்சி வந்து இவங்களை குறை சொல்லுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ யாரு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கண்டிப்பா நிச்சயமா வருவாங்க. புரியுதுங்களா? டிஎம்கே பொறுத்தளவுல இப்போ நல்லா செஞ்சுட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? கண்டிப்பா டிஎம்கே தான் வரும். மக்கள் எல்லாம் எதிர்பார்ப்பு அதான். கருத்து கணிப்பு நீங்க சொன்ன மாதிரி கருத்து கணிப்பு டிஎம்கே தான் வரும். புரியுதுங்களா? இன்னைக்கு என்ன பெண்களுக்கு நல்ல இலவசம் பஸ் வசதி, இப்ப நல்லா எல்லாருக்கும் நல்ல காரியங்களை செஞ்சுட்டு இருக்கு டிஎம்கே ஆட்சி. நிச்சயமா திரும்ப டிஎம்கே ஆட்சி தான் வரும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல.